கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. புதிய மாதத்தில் ஆமென் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்மையும் ஆமென் இந்த காணொளி மூலமாய் இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. இந்த 10வது மாதத்தில் ஆமென் கர்த்தர் பலவித ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்க எத்தனை பேர் வாஞ்சியா தாகமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கவனிப்போம். 541வது பக்கம் வாசிக்கலாம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. யாருமே சொல்ல மாட்டேன், நான் சொல்ற திரும்ப சொல்லுங்க. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்க்கும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. என்னை கைவிட்டாரு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. பரவாயில்ல, உச்சாரா இருக்கிறீங்களா தான் பாக்குறேன். அல்லேலூயா, ஆமென். ஆம், இங்கே ஒரு வாக்குத்தத்தமான ஒரு மகிமையான ஒரு வார்த்தையை இங்கே நம்ம வாசித்தோம். ஆமென் சொல்லுங்க. தாவீதின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜாவாக தேவன் நியமித்த, ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், சவுலை தள்ளி, ஆமென் அல்லேலூயா, தாவீதை ஆமென் ராஜாவாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 40 வருஷம் என்று நினைக்கிறேன். தாவீதுடைய ராஜ்யம் 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம். தாவீதை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை தாவீது மூலமாய் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் தள்ளி வைத்தார். அதை தாவீது நாட்கள் செய்யாமல் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், நீ அல்லேலூயா உன் மூலமா ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆனால் நான் உன் மூலமா செய்ய மாட்டேன், உனக்கு பிறக்கிற உன் பிள்ளையின் மூலமாக நான் செய்வேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு முன்னறிவித்திருந்தார். அல்லேலூயா. ஆமா, தேவன் சொன்னபடியே அல்லேலூயா தாவீதுக்கு பிறந்த சாலமோன் மூலமாக இந்த அதிகாரத்தில் 28வது அதிகாரத்தில் நீங்க முழுமையா வீட்டுல வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றார், எனக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஹலோ, எனக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புறார், உன்னை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் பலப்படுத்துறார். ஆமென் அல்லேலூயா. ஆம், அது உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். அநேக பேர் இருந்தும் அவர் உன் மூலமாய் இதை நிறைவேற்ற விரும்புகிறார். இந்த தேசத்துல பல பேர் உண்டு, ஆமென், யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்ம மூலமாய் ஒரு காரியத்தை செய்ய நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். என் தகப்பனார் காலத்தில் என்னவோ செய்யணும்னு கர்த்தர் வச்சிருந்த பிளான் எல்லாம் அவர் காலத்தில் ஒருவேளை நடக்காம இருக்கலாம். அவருடைய பிள்ளையாகிய என்னை கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, என்னை கொண்டு என் மூலமாய் கர்த்தர் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது என்னை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை செய்வதற்கு அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மை விட்டு கைவிட மாட்டார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதோடு இருந்த தேவன், மோசேவோடு இருந்த தேவன், ஆமென் அல்லேலூயா, தேவ பிதாக்களோடு இருந்த தேவன் நம்மோடு இருந்து நிறைவேற்றுவார்.
ஆமா, இந்த வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்தினது. என்ன அப்படின்னா, இந்த 30வது ஆண்டு விழா நம்ம வைக்க போற இந்த மாசத்துல, ஆமென் அல்லேலூயா, அதுக்கு ஏற்றபடியே ஆமென் அந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் கொடுத்த வார்த்தை தான் இது. அல்லேலூயா. நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, நீ கலங்காதே, இதை நீ நடப்பி என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். அல்லேலூயா. எதை செய்யணும்னு பிளான் பண்றியோ, எதை நடப்பிக்கணும்னு பிளான் பண்றியோ, அதை நீ செய், நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்றார். மனுஷ ஒத்தாசைகள் இருக்காது, மனுஷ உதவிகள் இருக்காது, மனுஷனுடைய அல்லேலூயா உதவி ஹெல்ப்புகள் ஒன்று நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய உதவி, தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கும். அல்லேலூயா. இதை நடப்பி என்று ஆண்டவர் சொல்றார். ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன், இதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை அல்லேலூயா கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றார். அல்லேலூயா. ஆமா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா ஒண்ணு நடந்த மாதிரி தெரியலையே, ஒண்ணு நடக்கலையே, நான் என்ன செய்வது என்று நான் பல யோசனை பண்ணிட்டே இருந்தேன். என்ன பண்றேன்னு தெரியல, எப்படி நடத்த போறேன், எப்படி முடிக்க போறேன். ஆமே, நினைச்ச மாதிரி ஒண்ணு இல்லையே. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்தார். நீ இதை நடப்பி, நீ பலம் கொண்டு தைரியமா இரு. ஹலோ, உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, எதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நினைச்சு நீங்க மனசுல வேண்டுனீங்களோ, அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அதை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி நல்ல அந்த ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவாராக. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்து நம்மை இதை நடத்துவார். ஆண்டவர் சொல்றார், தைரியமா இருங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. அதான் பாஸ்டர் பிரச்சனையும் அதுதான். பிரச்சனை எங்கதான் வருது? அங்கதான் வருது. எப்படி தைரியமா இருக்க முடியும்? தலைக்கு மேல அம்புட்டு பிரச்சனை இருக்கு. நான் எப்படி தைரியமா இருக்க முடியும்? நான் எப்படி பலமா இருக்க முடியும்? அதான் பிரச்சனை. இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தாவே எங்க தைரியம் வருது? ஆமே, அதைரியம் தான் வருது. தைரியம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் அதான் முதல் வார்த்தையை சொல்றார், நீ தைரியமா இருப்பா. தைரியத்தை அல்லேலூயா பிசாசு பிடுங்க பாக்குறான். அதை பிடுங்கிட்டா ஆமென் அல்லேலூயா வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. தைரியத்தை அல்லேலூயா பிசாசு பிடிக்க பாக்குறான், இழுக்க பாக்குறான், அதை அபகரிக்க பாக்குறான். இயேசு கிறிஸ்து அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லும் போதெல்லாம் வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தேவ திட்டங்கள் எல்லாம் சொல்லும் போது இந்த வார்த்தை அவர் சொல்லாமையே இருக்க மாட்டார். நீங்க பைபிள் எடுத்து எங்க வேணா வாசிச்சு பாருங்க, எடுத்துன்னு சொல்லுவார், நீ தைரியமா இரு, நீ அல்லது பயப்படாத, நீ கலங்காத. இந்த வார்த்தை தேவன் சொல்லாத மனிதர்களுக்கே கிடையாது. அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார், தைரியமாயிரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லு, தைரியமாயிரு. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, தைரியமாயிரு. அவங்க மூஞ்சியை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லு, தைரியமாயிரு. மூஞ்சி பார்க்க முடியல, மூஞ்சியை பார்க்க முடியல, நல்ல மூஞ்சியை பாருங்க, தைரியமாயிரு. அப்போ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த மூஞ்சியை பார்த்து எனக்கு இருக்கிற தைரியம் போயிருமோ? அல்லேலூயா. ஆமா, நான் அவருக்கு முகத்தை பார்க்க சொல்ல அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தைரியமாயிரு. ஆமா, 1ஆம் தேதி நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டேன். சோத்திரம். மீண்டும் நான் அதையே ரிப்பீட் பண்ண விரும்பல. 2வது சொன்னாரு, பயப்படாமல் இரு. என்ன சொல்றாரு? பயப்படாம இரு. தைரியமா இருந்து சொன்னாவே போதும், அப்புறம் என்ன பயப்படாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பேய்க்கும் பிசாசுக்கும் பயப்படுறதை விட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம அதிகமா பயப்படுறோம். எப்படி நடக்குமோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு பல நேரத்தில் நம்ம பயங்கர பயப்படுறோம். இது நடக்குமா, நடக்காதா, நடக்குமா, நடக்காதா, சோர்ந்து போய் இருந்தே அப்படின்னு எல்லாம் அல்லேலூயா பக்தர்கள் பாடுறாங்க. சோத்திரம். ஆமென். நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அல்லேலூயா. ஆமா, எனக்கு தேவன் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்தையும் சிறப்பா செய்ய வேண்டிய ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா இப்ப கூட ஆமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி எம்டி மாதிரி தான் இருக்கு. இப்ப எப்படி நடக்குங்கிற ஒரு கலக்கம் இருந்தாலும் ஒரு தைரியம், ஆமா கர்த்தர் இருக்கிறார்ல, தேவன் இருக்கிறார்ல, சோத்திரம் அப்படிங்கிற ஒரு தைரியம். அல்ல பயப்படாதுங்கிறாரு. சோத்திரம். மூன்றாவது சொல்றாரு கலங்காதே. என்ன சொல்றாரு? ஆமா நீங்க பைபிள் எடுத்து பயப்படாதே அப்படிங்கிற எந்த இடத்துல படிச்சு பார்த்தாலும் அடுத்த வார்த்தை வரும் கலங்காதே. ஆமென். பயப்படாதே கலங்காதே தொடர்ந்து வரும். மேக்சிமம் எல்லா வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா நீ பயப்படாமலும் கலங்காமல் இரு, நீ கலங்காமலும் பயப்படாமல் இரு, இப்படி நிறைய வசனங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு நீ தைரியமா இரு, பயப்படாதே கலங்காதே, நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கேன். மனுஷர்கள் இல்ல, யாருமே அவன் கூட இல்ல. தாவீது அல்லேலூயா தன்னுடைய மகனை பார்த்து சொல்றார். இப்ப நம்ம அப்பா தன் பிள்ளைய பார்த்து சொல்றார். அல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து சொல்றார் பயப்படாதே, நீ அல்லேலூயா தைரியமாயிரு, அல்லேலூயா நீ அல்லேலூயா தைரியமாயிரு, பயப்படாதே கலங்காதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். அப்போ அன்னைக்கு நம்மளோடு பேசுகிற வார்த்தையின் தலைப்பு இதன் நடப்பி இயேசு நம்மோடு. சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாருமே. இதை நடப்பி இயேசு நம்மோடு. இதை அப்படின்னு என்ன? அன்னைக்கு சாலமோனை கொண்டு கர்த்தர் சொல்றார், உன் மூலமாய் ஒரு ஆலயத்தை எருசலேமில் கட்ட வேண்டும், அது நீதான் கட்டணும், அதை நீ கட்ட வேண்டும் என்று நான் விரும்புறேன், நான் உன் கூட இருப்பேன், இதை நீ பிளான் பண்ணு, செய்யி, கட்டு, இதை ஆரம்பி, இதை நடப்பி என்று சொல்றார். உங்க மூலமா ஒரு காரியத்தை செய்ய பரிசுத்தாவின் விரும்புகிறார். உங்க மூலம்தான் உங்க சந்ததியை கட்டணும்னு விரும்புகிறார். உங்க மூலம்தான் உங்க வாழ்க்கையை கட்டணும்னு விரும்புகிறார். உங்க மூலம்தான் பல பிளான்களை கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. சாராள மாட்டா ஏசப்பா வந்து சொல்றாரு, உன் மூலம் தான் ஈசாக்கு பிறக்க போகுது, உன் மூலம் தான் சந்ததி வரணும்னு நான் விரும்புறேன், உன் மூலம் தான் சந்ததி வரும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி கடற்கரை மணலைத்தலை போல நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேங்கிறார். சாராளாமாக்கு எத்தனை பிள்ளைங்க? சாராளாமாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பிள்ளையுமே இல்ல. அப்பதான் கர்த்தர் வாக்கு பண்றார், உனக்கு சந்ததி அல்லது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொல்றார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தலை போல இருக்குன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்ல. அல்லேலூயா. ஏசப்பா எப்படி தெரியுமா? ஒண்ணும் இல்லாத நேரத்தை தான் வாக்குத்தத்தமா கொடுப்பார். ஆமென். வரமாட்டி எம்டியா இருக்கும். என்னால இதை செய்ய முடியாது, நானா செய்வேன் அப்படிங்கிற நேரத்தில் தான் கர்த்தர் நமக்கு பயங்கரமா சொப்பனமும் தரிசனமும் வாக்குத்தத்தம் வார்த்தையும் பயங்கரமா கொடுப்பார். ஹலோ ஆமென் சொல்லுங்க. திடீர்னு அல்லேலூயா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், எங்க சொந்தக்காரர் தான் அவரு. சோத்திரம். பல வருஷத்துக்கு அப்புறம் எங்க சர்ச்சுக்கு வந்தார். கொஞ்சம் பார்த்துட்டு, அடேங்க அப்பா, இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு சர்ச்சா, அடேங்க அப்பா, இந்த இடத்துல ஒரு பால்கனி வச்சு 3 சைடு மக்கள் உட்கார மாதிரி சர்ச்சை கட்டுனா அடி ஆச்சாடி எப்படி இருக்கும், உங்களை கொண்டு செய்வாருங்கன்னாரு. இருக்கிற இம்புட்டோண்டு சர்ச்சில் அல்லேலூயா நான் பார்க்காத இன்னும் நிறைய இருக்குது, அதுக்குள்ள எப்படி நான் அம்மா மேட்டு சர்ச்சை பார்க்க? ஏமன் அப்படிதான் சொல்லுவாரு. நம்மனால யூகிக்க முடியாது, செய்ய முடியாது. சோத்திரம். சும்மா ஒரு காரவாசல போறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல. இந்த நேரத்துலதான் கர்த்தர் என்ன சொல்றார்? நல்ல பால்கனி உள்ள பெரிய ஆலயத்தை உங்கள் மூலமா கொடுப்பேங்கிறாரு. ஒரு காரவாசல போடுறதுக்கு அல்லேலூயா ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கல்ல வாங்கி கார போடுறதுக்கு நமக்கு முடியாத நிலை கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்றார், நான் உன்னை கொண்டு இப்பேற்பட்ட காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றார். சோத்திரம். வேகமா சில வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 23:10 வாசிங்க ஒரு ஆள். ஆமென். யாத்திரையாகும் 7ஆம் அதிகாரம் 3 ஒரு ஆள் வாசிங்க. ஏசாயா 60:22 ஒரு ஆள் வாசிங்க. சீக்கிரம் நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் 2 சாமுவேல் 23:10. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கோகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டயத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானையே நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். 23:10 தானா? 2 சாமுவேல் 23:10.
2 சாமுவேல் 23:10, யாத்திராம் 7:3. அடுத்த நாள் ரெடியா வச்சுக்கோங்க. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாவீதை கொண்டு, தேவ பிள்ளைகளை கொண்டு, தேவ மனுஷர்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க போகிறார். நீ இதை நடப்பி, நீ செயல்படுவதற்கு எழும்பு. அல்லேலூயா. உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன். ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கொண்டு, நம்மை கொண்டு, ஆமென், நம்ம செய்கிற காரியங்கள் அது பெரிய ரட்சிப்பா இருக்கும், பெரிய விடுதலையா இருக்கும், ஒரு பெரிய நன்மையா இருக்கும், ஒரு பெரிய விடுதலையா இருக்கும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். யாத்திராகமம் 7:3 வாசிங்க. 7:3. எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க சொல்றாரு பெரிய ரட்சிப்பை நான் நடப்பிப்பேன்னு சொல்றாரு. இங்க சொல்றார் மிகுதியான அற்புதங்களை நடப்பிப்பேன்னு சொல்றார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கொண்டு 1 2 அல்ல, உங்களை கொண்டு சிலது மட்டுமல்ல, அல்லது கர்த்தர் மிகுதியாய் நடப்பிக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை கொண்டு ஓ அல்லேலூயா பெரிய ரட்சிப்பு, ஓ பெரிய அற்புதம், பெரிய அடையாளம், ஓ நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அது நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்படி செய்ய போகிறாரா? எஸ்ஐ 60:22 வேகமா வாசிங்க. இது எப்படி செய்ய போகிறார்? சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. பெரிய அடையாளங்களின் அற்புதங்களை செய்ய போகிறேன். அது தீவிரமாய் நமக்கு செய்ய போகிறார். அது சீக்கிரமா செய்ய போகிறார். அது விரைவாக செய்ய போகிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு அல்லேலூயா, சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 16:20 வாசிங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:20 வாசிப்போம். விவேகத்துடன் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார் இதை நடப்பி, ஓ இதை நீ இதை செய்ய ஆரம்பி என்று கர்த்தர் சொல்லும்போது சொல்றார் நீ விவேகத்தோடு ஞானத்தோடு செய்ய, அது உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, நன்மை வரப்போகுது. நீ செய்ய வேண்டிய, நான் செய்ய வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மிகுதியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு நடப்பிக்க போகிறார். அது தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். அது நன்மையாய் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மிகுதியாய் நடப்பிக்க போகிறார். பெரிய ரட்சிப்பாய் நடப்பிக்க போகிறார். அவர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். நன்மையாய் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? அப்போ இந்த 1 அதிகாரத்துக்கு வருவோம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். உனக்கு இதெல்லாம் நான் செய்வேன், பெரிய ரட்சிப்பை கொடுப்பேன், அல்லேலூயா, மிகுதியான அற்புதங்கள் நான் உனக்கு செய்வேன், அவன் தீவிரமா நான் செய்ய போகிறேன், அதை நன்மையா உனக்கு செய்ய போகிறேன். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை சிலது என்ன செய்யணும்? அப்பதான் அவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாம் எப்படி செய்யணும், எப்படி நம்ம நடப்பிக்க வேண்டும் என்று ஒரு 3 விஷயங்களை வேகமா சொல்ல போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1 நாளாகமம் 2 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி
காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக உன்னோடு இருப்பார். முதல் விஷயம், நாம் எப்படி செய்தா கர்த்தர் அல்லேலூயா நம்மோடு இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதை நடப்பி இயேசு நம்மோடு என்கிற தலைப்புல முதலாவது விஷயம், நாம் எப்படி நடப்பிக்க வேண்டும்? நாம் எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எழும்பி. எல்லாரும் சொல்லுங்க, எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றார், தாவீதை கொண்டு சாலமோன் சொல்றாரு. நீங்க அந்த 22 அதிகாரத்தை நீங்க மேல இருந்து வாசி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தாவீது சொல்றாரு, உன் மூலம்தாப்பா கர்த்தர் செய்யணும் விரும்புறாரு. உனக்காக நான் இவெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆலயத்துக்கு வேண்டி எல்லாவற்றையும் அந்த 22 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க கடைசி முழுது வாசி பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் அந்த தாவீது சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இந்திர கல்லு, கேதார் மரங்கள், அல்லேலூயா, மரம், பொன்னு, வெள்ளி, பனிமுட்டுகள், இதெல்லாம் ஆலயத்துக்கு தேவையோ எல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அது நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எழும்பணும்னு கர்த்தர் விரும்புறார். தேவன் நம் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றணும்னா நம்ம முதல்ல எழும்பணும். ஹலோ, நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். நம்ம எழும்பணும். சோத்திரம். நெகேமியாவுடைய நாட்கள்ல அலங்கம் இடிக்கப்பட்டு இருந்தது. அது சத்துருக்கள் அல்லேலூயா அந்த அலங்கத்தை, எருசலேம் அலங்கத்தை இடித்து விட்டார்கள். அது அக்கினியில சுட்டரித்து விட்டாங்க. இது எங்கேயோ இருந்த நெகேமியா கேள்விப்பட்டு மீண்டும் அந்த எருசலேமுக்கு வந்து அல்லேலூயா அலங்கத்தை கட்டுவதற்காக வந்து சுற்றிலும் பார்க்கிறார். அது சுற்றிலும் இடிக்கப்பட்டிருந்தது. உட்கார்ந்து அழுது தேவ சமூகத்தில் அழுது புலம்பி மீண்டும் கட்டும்படியாக போகிறார். 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல ஆமென் அல்லேலூயா 14வது வசனமா அல்லேலூயா அங்க வாசிக்கும் பொழுது அங்க நெகேமியா சொல்றார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று. இந்த நல்ல வேலைக்காக வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென். 2ஆம் அதிகாரம் தேவனுடைய கரம். எத்தனாவது வசனம்? 18. ஆமா, 2:18 வாசிக்கும் பொழுது அங்க வசனம் சொல்லுது, வாசிங்க. தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேலைக்காக அல்லேலூயா என்னுடைய காரியங்களுக்காக முதல்ல எழுந்து கட்டுவோம் வாங்க. முதல்ல நம்ம எழும்பணும் வாங்க. நம்ம எழும்பினால் மாத்திரம்தான் இதை கட்ட முடியும். எழும்புவோம். அல்லேலூயா. படுத்திருந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. படுத்திருந்து ஒரே வேலை செய்யலாம். என்ன வேலை செய்யலாம்? கரெக்டா சொல்லிட்டீங்க. எவ்வளவு தேறி இருக்கிறோம் நம்ம அந்த விஷயத்துல. அல்லேலூயா. படுத்திருந்து ஒரே வேலை செய்யலாம், நல்லா தூங்கலாம். யாரை எழும்புன்னு சொல்லுவாங்க? தூங்கி படுத்திருக்கிறவங்களை பார்த்து எழும்புன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க எழும்புன்னு சொல்லுவாங்க. ஹலோ, வேதத்துல நிறைய சம்பவங்களை வாசிக்க முடியும். படுத்திருந்தவனை பார்த்து ஏசப்பா சொல்றான், நீ எழுந்து. ஹலோ, பாடையில படுத்திருந்தவன், சாதாரணமா வியாதியில படுத்திருந்தவனை பார்த்து நீ எழும்புன்னாரு. இவன் கூட எழுப்பிடலாம், செத்து போனவனை எழுப்புறது கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. தூங்குறவனை எழுப்பிடலாம், செத்து போனவனை என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. அப்ப இன்னைக்கு பல டைம்ல பல நேரங்கள் நம்ம சோத்துறோம். அல்லேலூயா. தூங்கிட்டு இருந்தா உங்களை எழுப்பிடலாம், நீங்க செத்து போனீங்கன்னா எழுப்ப முடியாது. ஹலோ, ஆவியில செத்து போயிருந்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மரித்த நிலையில் இருந்தீங்கன்னா, அதனால்தான் வெளிப்படுத்தல் புத்தகத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? உயிர் இருந்தும், உயிருள்ளவனா இருந்தும் நீ எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற. ஹலோ, உயிருள்ளவனா இருந்து
செத்தவனா இருக்கிற. அப்ப நீ எழும்பினால் மாத்திரம்தான் உனக்கான நன்மை வரும், உனக்கான ஆசீர்வாதம் வரும், உனக்கான மேன்மை வரும். நீ செய்ய வேண்டியதை, நீ பண்ண வேண்டியதை எழும்பி செயல்பட்டால் மாத்திரம்தான் உனக்கான நன்மை, உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான ரட்சிப்பு, உனக்கான விடுதலை, உனக்கான பெரிய நன்மைகள் உனக்கு உண்டாகும். எழும்பணும். என்ன பண்ணணும்? எழும்பணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரச்சனையே எழும்புறதான் பிரச்சனையே. எழும்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்துரும். அந்த எழும்புற வரைக்கும் தான் பிரச்சனை. பிசாசு அன்னைக்குன்னு பார்த்து நல்ல டயர்ட கொடுப்பான், சோர்வை கொடுப்பான், மண்டை வலிய கொடுப்பான், மண்டை காய்ச்சல கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்குன்னு பார்த்து எழும்ப விட மாட்டான், செயல்பட விட மாட்டான். நீ பாடுனீனா, நீ தேவனை துதிக்க வந்தீனா, நீ வசனத்தை கேட்டீனா, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுவ, நன்மையை பெற்றுவ. அது பிசாசுக்கு பிடிக்காது. நீ ஆராதிப்பது பிடிக்காது, நீ கர்த்தரை தேடுவது பிடிக்காது. கர்த்தரை அல்லேலூயா தேடுவது, ஆராதிப்பது, வசனத்தை கேட்பது அவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அந்த விஷயத்துல எழும்பணும். நேரத்திலே வரணும், நேரங்காலத்துல தேடணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும், ஆண்டவர் ராஜ்யத்தை தேடணும், எனக்கான நன்மையை தேடணும், எனக்கான ஆசீர்வாதத்தை தேடணும், எனக்கான விடுதலையை தேடணும். அப்படின்னு எழும்புவதற்கான முயற்சி செய்யணும். எழும்ப வேண்டும். எழும்பு எழும்பு சீயோனே பலன் கொள் என்று ஆண்டவர் சொல்றார். எழும்பு. ஆமா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்புன்னு சொல்றார். நீ எழும்பினால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யார் எழும்புவதற்கு வாஞ்சிக்கிறீங்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. உலக காரியங்களுக்கு வேகமா எழும்புறோம், உலக விஷயங்களுக்கு வேகமா எழும்புறோம், நம்முடைய சொந்த காரியங்களுக்கு வேகமா எழும்புறோம். ஆனா தேவ காரியம், தேவ சபை, தேவனுக்குரிய காரியங்கள், பங்கு, அந்த காரியங்களை செய்வதற்கு நம்மளால் எழும்ப முடியல. 1008 சாக்கு போக்கு சொல்றோம், 1008 சாக்கு போக்கான நிலைகளை சொல்றோம். எப்போ தேவ காரியத்துக்கு விரைவாய், வாஞ்சியாய், தாகமாய் எழும்புகிறோமோ அப்பவே நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவ காரியங்களுக்காக எழும்பணும். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், ஞாயிற்றுக்கிழமை காலையே வந்துட்டாவே எனக்கு ரொம்ப உற்சாகமா எழும்புவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. 4-5 கைதான் தூக்கி இருக்கு. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் மூலமா பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமே. அல்லேலூயா. ஆமே. செட்டியார் கூப்பிட்டாரு, கவுண்டர் கூப்பிட்டாரு, நாடார் கூப்பிட்டாருன்னு எழும்பி ஓடுறோம். ஆமே. என்னடா இந்த பேரை சொல்றாங்கன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆமே. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க சுத்தி முத்தி. ஆமே. உலகம் உலகம் சொன்னா உடனே எழும்பி ஓடுறோம். உலகம், உலக காரியம் அப்படின்னா வேகமா செயல்படுறோம். நடை வேகமா இருக்கு, செயல்பாடு வேகமா இருக்கு. கர்த்தருடைய காரியம், தேவ காரியம் பாருங்க. இந்த வேத பகுதியில தாவீது சொல்றார், நான் உனக்காக அதை வச்சிருக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், எல்லாமே உனக்கு. நீ எழும்பி கட்ட ஆரம்பித்தா போதும், எழும்பி நீ செயல்பட்டா போதும். எல்லாம் நான் உனக்கு ரெடியா வச்சிருக்கிறேன், எல்லாம் உனக்கு சரியா வச்சிருக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போகிற வேகத்தை விட ஆலயத்துக்கு வருகிற வேகம் ஸ்லோவா இருக்கு. ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பேங்குக்கு போய் 1000 ரூபாய் அல்லேலூயா வாங்குறதுக்குரிய வேகத்தை விட சபைக்கு வருகிற வேகம் ஸ்லோவா இருக்கு. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அல்லேலூயா அடுத்த வருஷத்துல 1000 ரூபாய் புடுங்கிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ 1000 ரூபாய் தராங்க அப்படின்னு தண்ணி குடிக்காம கூட போய் உக்காந்து காற்று கிடக்கிறோமே, எழும்பி போகிறோமே, தூங்காம சாப்பிடாம கூட சில பேருக்கு பேக்ல உட்காந்து மயக்கம் வந்துருது. ஹலோ. ஆமே. உலக பொருளுக்காக எழும்பி எவ்வளவு வேகமா ஓடுறோம். அது அழிந்து போகிறவைகள், அழிந்து போகிற காரியங்கள். ஆமே. அல்லேலூயா.
தேவ காரியம்னாவே ஸ்லோவுதான். எனக்கு அந்த லைவ் இருக்கனால உட்காந்து ஆக்ஷன்லாம் பண்ண முடியல, எல்லாத்தையும் நான் அதெல்லாம் பண்ணி காமிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திங்கட்கிழமை ஒரு மாதிரி எழும்புவோம், செவ்வாய்க்கிழமை ஒரு மாதிரி எழும்புவோம், 1ஆம் தேதி இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி எழும்புவோம். 10ஆம் தேதி ஆயிட்டாவே எழும்புறதுக்கு 4 கால் வச்சுதான் எழும்புவோம். ஆமே. ஆலயம்னா 4 பேர் சேர்ந்து தூக்கணும். எந்திரிமா எழுப்ப வேண்டியதா இருக்கு, தட்ட வேண்டியதா இருக்கு, கிச்சுமுச்சி பருத்த வேண்டியதா இருக்கு, தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்த வேண்டியதா இருக்கு. காலையில வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் உங்க ஏரியா பக்கம் அடிக்கலாம்னு நான் விரும்புறேன் நான். ஹலோ ஆமேன்னு சொல்லுங்க. இங்க யாராவது பாட்டு நடத்துறதுக்கு, ஆராதனை நடத்துறதுக்கு இப்படி ஆள் இருந்தாங்கன்னா நான் உண்மை நிச்சயமா நினைக்கிறேன், வண்டி எடுத்துட்டு ஒரு 10 மணிக்கு 9:45 அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் போய் எட்டி பார்க்கலாம், அல்லேலூயா என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு விரும்புறேன். படுத்திருக்கா, எழும்பி இருக்கா, கிளம்புதா, என்ன பண்ணுதுங்கிற ஒரு ஆசை எனக்கு நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. என்னதான் நடக்குன்னு பார்க்கணும், அதுதான் எனக்கு, வேற ஒண்ணு இல்ல. எப்படி கிளம்புறாங்க, எப்படி என்ன நடக்கு வீட்டுல, ஏன் சபைக்கு வரும்போது ஏன் அவ்வளவு ஸ்லோவா வர்றாங்க, ஏன் அவ்வளவு லேட்டா வர்றாங்க. கர்த்தருடைய காரியத்தில் எடுக்கிற வேகம்தான் உன் ஆசீர்வாதங்கள் வேகமாய் உனக்கு நடைபெறும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய காரியம், தேவ காரியத்தை கட்ட வேண்டிய காரியத்துல நீ எந்த அளவுக்கு எழும்புகிறாயோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எழும்பி கட்டுவோம். 1 நாளாகமம் 22 அதனுடைய 19ஆம் வசனத்தின் கீழ் பகுதி சொல்லுகிறது. நம்ம வாசிங்க, முழு இல்ல ஃபுல்லா வாசிங்க. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கி உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் கொண்டு போகும்படிக்கு கட்டப்படும் அந்த ஆலயத்துக்குள் கொண்டு வரும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். நீ எழுப்ப வேண்டியது எதுக்கு தெரியுமா? முதல்ல பரிசுத்த ஆலயத்தை கட்ட, அப்புறம் வாழ்க்கையில் அடுத்த விஷயங்கள் நடைபெறும். ஜெபம் என்கிற ஸ்தலத்தை, ஆலயத்தை கட்டு. வேதம் வாசிப்பு என்கிற ஆலயத்தை கட்டு. தேவ பிரசன்னம் என்கிற ஆலயத்தை கட்டு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்கிற அந்த உடன்படிக்கை ஸ்தலத்தை கட்டு. ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய காரியங்கள் கட்டப்படும். ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? நமது ஆலயத்தை கட்ட. நமது ஆலயம் என்னது? நமது ஆலயம் நம்ம தான், நம்ம ஆலயம். நீங்களே அந்த தேவ ஆலயம். முதல்ல நம்ம வாழ்க்கையை கட்டணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆலயத்தை கட்டணும். இந்த ஆலயம் எப்படி இருக்கு? இடிஞ்சு கிடக்கா? ஜபம் இடிஞ்சு கிடக்கா? பரிசுத்தம் இடிஞ்சு கிடக்கா? தேவனுக்கு செய்யற அல்ல பலிபீடம் இடிஞ்சு கிடக்கா? அல்ல வேத வசனம் அல்ல இடிஞ்சு கிடக்கா? தேவ பிரசன்னம் இடிஞ்சு கிடக்கா? முதல்ல இந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட எலும்பு. அதுக்கு முதல்ல தேவ காரியத்துக்கு இதைத்தான் எழும்பணும். என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பணும்ப்பா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எழும்பணும், என்னுடைய வேத வாசிப்பு எழும்பணும், என்னுடைய ஜெப நேரங்கள் எழும்பணும், என்னுடைய வேத வாசிப்பு எழும்பணும். இந்த பரிசுத்த ஆலயத்தை நான் கட்டணும். அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தை கட்டுறதை விட அடுத்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் நம்ம ரெடியா இருக்கோம். அடுத்த ஆலயம் என்னது? பிசாசுக்கு ரெடியா கட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல உழைக்கிறேன்னு சொல்லி பிசாசுக்கு உழைச்சு கொட்டிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கு உழைச்சு கொட்டிட்டு இருக்கிறோம். நீ சம்பாதிக்கிறதெல்லாம் கர்த்தர் வரும்போது ஊதி போடுகிறாராம். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? நீ சம்பாரிச்சு கொண்டு வருகிற வருமானம் பொத்தலான பையில போடுகிற, நீ கொண்டு வருகிற வருமானத்தை கர்த்தர் ஊதி போடுகிறார். ஏன் நீ கட்ட வேண்டிய, எழும்ப வேண்டிய, செயல்பட வேண்டிய ஆலயத்தை முதல் கட்டு. நமது ஆலயத்தை கட்டு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் என் ஜெப வாழ்க்கை மேலேறணும், இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் நான் முன்னேறணும் அப்படிங்கிற வாஞ்சலம் வாழ்க்கையில் வருதா? அப்படின்னு வருதா? வருமானம் பத்த மாட்டேங்குது. அல்லேலூயா. நேத்துக்கு ஒரு ஆத்மா சொல்லுது, அந்த ஆத்மா இங்கதான் இருக்கு. வயசாய் போச்சுன்னா உழைக்க முடியாது,
இருக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு போயிடுவோம். நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தைரியமா சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. நான் அப்படித்தான் எல்லாரையும் நேசிக்கிறேன். என் இருதயம் வேற யாருக்குமே கிடையாது, எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வயசாகி போச்சுன்னா உழைக்க முடியாது. அதனால வயசாகிறதுக்குள்ளே நல்லா உழைச்சிருவோம் பாஸ்டர். நான் பாராட்டுறேன், அவங்கள ஒரு வகையில பாராட்டுறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த அந்த எண்ணம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த எதிர்கால தரிசனம், ஆவிக்குரிய காரியத்திலும் முன்னேறி நம்ம ஓடணும். நான் வயசாகி போயிட்டேன்னா, படுக்க ஆயிட்டேன்னா, நான் கர்த்தரை தேட முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது, திருவிழந்தில பானம் பண்ண முடியாது, பரிசுத்த உபவாச விலைக்கு வர முடியாது, வேதத்தை படிக்க முடியாது, கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிரும், கண்ணெல்லாம் இல்லாம போயிரும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படுக்க ஆனா கர்த்தரை தேட முடியாது, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. இப்பவே நான் அதிகமா கர்த்தரை எழும்பி நாடி ஓடி தேடி வருகிறேன். அல்லேலூயா. அந்த வாஞ்சை தாகம் வரணும். உலகத்துக்காய் எழும்பி ஓடணுங்கிற வேகம் இருக்குது, கர்த்தருக்காய் எழும்பணும் ஓடணுங்கிற வேகம் நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? அது ஆசீர்வாதம் குறைச்சல், அது ஆசீர்வாதம் கம்மியா இருக்கு, அது ஆசீர்வாதம் நன்மையா இருக்கு, நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறது. அல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க சபையில நிறைய டைம்ல தேட வேண்டியதா இருக்கு. யார ஆத்துமாவை தேட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, வேலை. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறேன் என்றால் அதுக்கு ஏற்றபடி பல மடங்கு இழப்பு தான் உனக்கு வரும். ஹலோ, உங்களுக்கு என்ன வாச? ஏகப்பட்ட கடன் கிடக்குது எனக்கு. இன்னைக்கு திருவிருந்தம் தான் வந்தேன், இல்லாட்டி நான் இன்னைக்கு நான் வேலைக்கு போயிருப்பேனே அப்படின்னு சில பேர் உட்காந்துட்டு மண்டையாட்டிட்டு இருக்குது, எனக்கு உள்ளத்துக்குள்ள வருது. ஹலோ விட்டு இருந்தா இன்னைக்கும் போயிருப்பேன் பாஸ்டர். வீட்டுல வந்து திராட்சை ரசத்தையும் அப்பையும் கொடுப்பீங்களா? நான் இன்னைக்கும் வேலைக்கு போயிருப்பேன். ஹலோ, பரலோகத்துல உங்களுக்காக கம்பளங்கள் முதலையான விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள் என் அன்பு அற்புதமான விசுவாசியே என்று ஆளுகள். தேவனை தேடுகிற, தேவ சமூகத்தை கட்டுகிற காரியத்தை எழும்பணும். தேவ காரியம்னாவே நம்ம நாடி நரம்புல பட்ட இருக்கணும். ஹலோ, நார்மலாவே நமக்கு படபடம் தான் இருக்குது எல்லா விஷயத்திலுமே. பட பாஸ்டர், என்னை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது பாஸ்டர், எனக்கு எல்லாம் படபடன்னு இருக்கு. வேலை வாங்குறதுக்கு முன்னாடியே, காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே படபடன்னு இருக்குன்னா அப்புறம் எப்படி உங்களை கொண்டு எப்படி பெரிய ராஜ்யத்தை கட்ட முடியும்? நெகேமியா சொன்ன உடனே நாங்களும் வருகிறோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லும் பொழுது தன் கரங்களை திடப்படுத்தி கொண்டார்கள். பாஸ்டிங் பண்ணாரா? வரம் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு வராமட்டுறது. ஹலோ, ஆமே, தேவனுடைய காரியமா, சபை காரியமா, வந்துடுறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டடிச்சிடறோம். சிலர் சொல்றதே இல்லை, எதுக்கு வம்பு, எல்லாரும் வாயில வரல வைங்க. நீங்க பல டைம் அப்படித்தான் மிஸ் சொல்லுவாங்க, ஏய் எல்லாரும் வாயில வரல வை. எதுக்கு வைக்கணும் தெரியல, பேசாம இருந்து சொன்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு வாயில வரல வைக்கிறீங்க? இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. யாருக்கா தெரிஞ்சா சொல்லி கொடுங்க. சின்ன வயசுல மிஸ் சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா, எல்லாரும் வாயில வரல வை. எதுக்கு வைக்கிறது எனக்கு புரியல, எதுக்கு அர்த்தம் தான் சொல்லி கொடுங்க எனக்கு. அதை எல்லாரும் வாயை மூடுங்க, பேசாதீங்கன்னு சொன்னா பரவாயில்ல, எல்லாம் வாயில வரல வை. அர்த்தம் என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஹலோ, தேவ காரியம் சொல்லும் போது அந்த வேகம் வரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்ன சேர்த்த சொல்றேன், ஜெபம்னா நம்ம எலும்பு முடிய மாட்டேங்குது, எழுப்புதல் வர மாட்டேங்குது. ஆண்டுடைய காரியம் உபவாச ஜெபம் அப்படின்னா நம்மளால எழும்பி வர முடிய மாட்டேங்குது. வீட்லயே இருந்தாலும் இருப்புமே தவிர எழும்பி வர முடிய மாட்டேங்குது. வேதத்தை படிக்கணும் அப்படின்னு நினைச்சாவே அது எழும்பி பைபிளை திறந்து படிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது, படிக்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. சரி, படிக்க தெரியாட்டியாவது இந்த மாதிரி லைவ் போடுறோமே, பிரசங்கத்தையாவது கேட்போம் அப்படிங்கறதையாவது நம்ம என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல.
ஹலோ, இங்க ஆண்டவர், இங்க தாவீது பாரப்படுறார். என் மூலம் தான் கட்ட முடியல ஆலயத்தை, என் மூலம் தான் செயல்பட முடியல, உன் மூலமாய் கட்ட விரும்புகிறார். நீ எழும்பு, உனக்கா எல்லாமே இருக்கு, உனக்கா எல்லாமே இருக்குது, உனக்கா எல்லாமே ரெடியா பண்ணிச்சிருக்கிற. வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், பனிமுட்டுகள், நம்ம எல்லாம், ஆமென், அல்லேலூயா, எல்லாம் 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 ஆயத்தமா இருக்கிறது. சிறியவைகள் பெரியவைகள் எல்லாம் ரெடியா இருக்குதப்பா. எழும்பு, எழும்பு. ஹலோ ஹலோ, உனக்கா ஆலயம் இருக்கு, உனக்கா சேர் இருக்கு, உனக்கா பாய் இருக்கு, உனக்கா நல்ல மைக் இருக்கு, உனக்கா நல்ல கீபோர்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. எழும்பி செயல்படுவதற்கு ஏன் உன்னால முடிய மாட்டேங்குது? நம்ம காரியத்தை ஏன் இன்ன வரைக்கும் தடையாருது? நம்ம காரியம் இது வரைக்கும் ஏன் நமக்கு தடையா இருக்கிறது? நாம் எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பெதஸ்தா குளத்துல இருந்தவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எழும்பணும் விரும்புறியா, நீ சுகமடையன்னு விரும்புறியான்னு கேட்கிறார். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? என்ன காரியம் என்ன? 3 நேரம் சோறு வந்துருது. யாராவது ஒருத்தர் கோபம் இருந்து கொண்டு வந்து கொடுத்துறாங்க. பாவம், பல பேர் வியாதி உள்ளவங்க கிடக்குறாங்க. சோத்திரம், எதுக்கு அந்த வம்பு கொண்டு நம்ம சோறு கொடுப்போம் அப்படின்னு சோறு 3 நேரம் வந்துருது. 3 நேரம் சோறு வந்துருது. குளத்து தண்ணி இருக்குது, ஃப்ரீயா குளத்து தண்ணி இருக்கு. சோத்திரம், கலங்காத தண்ணி எடுத்த இடத்த அப்பப்ப என்ன செஞ்சுக்கலாம், குடிச்சுக்கலாம். ஹலோ, ஆமே. சோறும் தண்ணி இருந்தா என்ன பிரச்சனை? ஒண்ணும் வேண்டாம், கிடந்துரும். அதுல 38 வருஷம் இப்படியே கடந்துட்டான். அந்த ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எழும்பணும் சுகமாகணும் விரும்புறியான்னு கேட்கிறார். அப்பவாவது ஏசப்பா கேட்கும் போதாவது ஆமாப்பா நான் விரும்புறப்பா எழும்புறப்பா அப்படின்னு சொல்லணும்ல. ஹலோ, நீ சாப்பிட விரும்புறியான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட, சாப்பிட விரும்புறீங்களா? என்ன சொல்லணும்? வீட்டுல அரிசி இல்ல, ஒரு சங்க அடக்கிறேன், சாம்பாருக்கு பருப்பு இல்ல, காய் வெறும் வெங்காயம் தான் கிடக்குது, 2 கிலோ 100 ரூபா, 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டுருக்கு, பச்சை மிளகா கிடக்கு, என்னத்தை சாப்பிடுறது? ஓ, சாப்பிட்றியான்னு தான் கேட்டான். அதுக்கு நம்மளால என்ன சொல்லும்? ரேஷன்ல சும்மா சோறு அரிசி போடுறாங்க, அதை வாங்குறது கூட வழி எல்லாம் வக்கு இல்லாம உட்காந்துருக்கு. அதுக்கு அங்க போனா பருப்பு வாங்கலையா, எண்ணெய் வாங்கலையா, அது வாங்க, அதுக்கு 100 ரூபாய் எங்க போறது? அதனால தான் ரேஷன் கடை பக்கமே போறதில்ல. ஓ, சாப்பிட விரும்புறியா? என்ன சொல்லணும்? என் பொண்டாட்டி சோறு ஆக்கலீங்க, என் பையனை எங்கெங்கயோ போறான் வர்றானுங்க, என்ன பண்றான்னு தெரியலீங்க, சோறு ஒண்ணும் ஆக்கிற மாதிரி தெரியலீங்க, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் முடியலைங்க, வகுத்து வலிங்க, மேலையும் போகுது கீழையும் போகுதுங்க. சாப்பிடுறியா? சாப்பிட விரும்புறியா? ஏன் சாப்பிடுற? முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் தர போறாரு. சுகமாக விரும்புறியா? விரும்புறேன், முடிஞ்சு போச்சு. அந்த டாக்டர் தான் சொன்னாரு இன்னும் 3 மாசம் 7 மாசம், நீங்க இன்னைக்கு விரும்புறியான்னு கேக்குறீங்க. நம்மால பதில் இப்படித்தான் இருக்கு. இங்க பாருங்க பாருங்க பாருங்க, 1 மாசத்துக்கு எல்லா மருந்து இங்க இருக்கு, நீங்க என்ன இப்ப என்ன சுகமாக விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவர் கொடுத்த மருந்து எங்கோட்டே போடுறது? இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் யோசிக்கணுங்க. நம்ம தப்பு இதுலதான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென்னு சொல்லுங்க. திடீர்னு கர்த்தர் கால்ல வந்து சொல்றாரு, ஏய் வீடு கட்ட விரும்புறியா? எனக்கு எங்க இடம் இருக்குது, நான் எங்க வீடு கட்ட? ஹலோ, நம்ம அப்படியே நம்ம பேசி என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். குழம்பு வேணுமா? உள்ளுக்குள்ள போய் கொண்டா எடுத்துட்டு வர்றதுக்குள்ள குழம்பு என்ன பண்ற? குழம்பு வேணுமா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? உனக்கு ஒரு தோப்பு தரேன், தோப்பு வேணுமா? தோப்பா? எங்க ஊர்ல தோப்புக்குள்ள இப்ப வாய்ப்பே, எல்லாம் வீடு கட்டிட்டானுங்க. உனக்கு தோப்பு வேணுமா? இப்ப நான் தரேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சேவ காரியத்துக்காக எழும்பணும். வார்த்தையில செயல்பாடுகள்ல எழும்பி செயல்படும் பொழுது கர்த்தர் அதை நமக்காய் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் அப்படி பேசுனா பேசிட்டே போயிருவேன். 2வது, இதை நடப்பி இயேசு நம்மோடு. எழும்பி காரியத்தை நடப்பி இயேசு நம்மோடு. 2வது 1 நாளாகமம் 28 அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு,
பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, எச்சரிக்கையாய் காரியத்தை நடப்பி. சொல்லுங்க இந்த வார்த்தைய, எச்சரிக்கையாய். நீ ஒரு காரியத்தை செய்ய போற, ஒரு காரியத்தை நடப்பிக்க போறீன்னா எச்சரிக்கையோடு செயல்படு, கவனமா செயல்படு, விவேகமாய் செயல்படு. நீ நடப்பி, நான் உன்னோடு இருக்க போகிறேன். நீ செயல்படு, நீ நடப்பி, நான் உன் கூட இருந்து நடத்துவேன் ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வீடு கட்டணும், வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், நன்மைகள் வேணும், பல தேவைகள் வேணும், பல காரியங்கள் வேணும். ஒண்ணுக்கு வழி இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா கர்த்தர் தரப்போகிறார், நீ எல்லா காரியத்தை செய்ய போகிற. ஆனா எந்த காரியம் செஞ்சாலும் எச்சரிக்கையோடு செயல்படு. என்ன எச்சரிக்கை? மேல வசனத்தை வாசிங்க, 9 வசனத்தை வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், அவரை உத்தம இருதயத்தோடும், உற்சாகம் மனதோடும் சேவி. உற்சாகம் மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். அவரை தேடினார், நீ அவரை தேடினார், உனக்கு தென்படுவார், உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு நீ விட்டார், அவரை விட்டு விட்டார், அவர் உன்னை என்றைக்கும் விட்டு விடுவார், என்றைக்கும் விட்டு விடுவார். ஆகவே நீ எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடப்பி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நீ தேவன் அறிஞ்சவன், நீ சாதாரண ஆள் அல்ல. எருசலேம் ஆலயம் கட்டணும், பரிசுத்த ஆலயத்தை கட்டணும், அதுக்காக நீ எல்லா வேலையும் செய்யணும். அப்பா, நீ முதல்ல எழும்பி கட்டு. இரண்டாவது சொல்றாரு, எச்சரிக்கையாய் நீ காரியத்தை நடப்பி. எழுந்து காரியத்தை நடப்பி, எச்சரிக்கையாய் காரியத்தை நடப்பி. நீ எதை செஞ்சாலும் எச்சரிப்போடு செய்ய, எதை செஞ்சாலும் கவனமா செய்ய. ஏன்னா தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிசுத்த ஆராதனை கலந்து கொண்டுட்டு முடிச்சுட்டு போயிடுறீங்க. ஆனா உங்க கூட ஒரு ஆலயம் இருக்கு, கவனமா இருக்கணும். நம்ம சரீரமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை என்ன செய்வேன்? கெடுப்பேன்னு சொல்றார். அப்பா, இது வந்து கட்டிடமாகிய ஆலயம், இது வந்து சரீரமாகிய ஆலயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டதையும் உள்ள போட்டு ஆலயத்தை கெடுத்துடக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ளதான் ஹார்ட் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கிட்னி இருக்கு, ஆமே நல்ல குடல் இருக்கு. இனி என்ன இருக்கு? கணையமா? ஹலோ, நீ ஆலயத்தை கெடுத்தீனா நான் என்ன செய்வேன்? ஹார்ட்டை கெடுக்க வைப்பேன். நீ ஆலயத்தை கெடுத்தீனா கிட்னியை கெடுக்க வைப்பேன். அதான் அவருடைய அர்த்தம். நீ ஆலயத்தை கெடுத்தீனா நான் உன்னுடைய நுரையீரலை கெட்டு போக வைப்பேன். நீ ஆலயத்தை கெடுத்தீனா உன்னுடைய அல்லேலூயா சோத்திரம் 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 அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நீங்கள் சீர்படுத்தணும், கவனமா இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம சினிமா பார்க்க கூடாது? ஏன் சினிமா பார்க்க கூடாது? தெரியல. இது என்னது? இது என்னது? தேவனுடைய ஆலயம். ஆலயத்துக்குள்ள சினிமா உள்ள போலாமா? ஆலயம். அல்லேலூயா. ஏன் ஒருத்தன் போதைப் பொருள்கள் அணுவை கூடாது? ஏன்? இது என்னது? ஆலயம். ஆலயத்தில் ஒருத்தன் புகை விடலாமா? விடக்கூடாது. ஆலயத்தில் ஒருத்தன் போதைப் பொருள் போடலாமா? போடக்கூடாது. இது என்னது? பரிசுத்த ஆலயம். கட்டிடமா ஆலயத்தையும் கெடுத்தக்கூடாது, சரீரமாகிய ஆலயத்தையும். இந்த ஆலயத்துக்காகவும் இயேசு அடிக்கப்பட்டார், இந்த ஆலயத்துக்காகவும் இயேசு அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போற? அவர் அடிக்கப்படும் போது ஆலயத்தில் உள்ள திரைச்சிலைகள் 2ஆக கிழிந்து போனது. அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது அது இருதயமே ஆலயம் குத்தப்பட்டது. அதுக்காகவும் இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதுக்காகவும் இயேசு உயிர் தெழுந்து வந்திருக்கிறார். ஆலயத்தை ஒருத்த கெடுத்துடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஏன்? நீ தேவனுடைய என்ன வரமாட்டேங்குது வாயில?
நீ தேவனுடைய ஆலயம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நீ தேவனுடைய, இயேசுவின் ரத்தமும் அப்பமும் அல்லேலூயா வாய்க்குள்ள போய் ஆலயத்தை நிரப்புகிறது. தேவனுடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய ஆலயத்துக்குள்ள இருக்கு, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குது. ஒருவன் அதை கெடுத்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தவங்களை ஏமாத்த கூடாது. ஏன்? இது தேவனுடைய ஆலயம். நீ அடுத்தவனை கெடுத்தீனா அடுத்தவன் இந்த ஆலயத்தை என்ன செய்வான்? கெடுப்பான். சண்டை போட கூடாது. ஏன் சண்டை போடக்கூடாது? இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கண்ட இடத்துல கொண்டு போய் ஊரு சுத்த கூடாது. ஏன்? ஆலயம் பரிசுத்த ஆலயம். நீ எதை செஞ்சாலும் நமக்குள் தேவ ஆவியானவர், தேவனுடைய ஆலயம் நமக்குள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு செயல்படு, எச்சரிக்கையா செயல்படு. நீ தேவன் அறிந்திருக்கிற, அதான் சொல்ல, நீ பிதாவை தேவன் அறிந்திருக்கிற. உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவர் சேவி. உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற ஆவியானவர். ஆகவே நீ செய்கிற காரியத்தில் எச்சரிக்கையா செயல்படு. அல்லேலூயா. எல்லாரும் தைரியமா இன்னைக்கு நம்ம பாவம் பண்றோம், தப்பு பண்றோம். ஏன் நம்ம ஆசீர்வாதங்கள் பெற முடியல? ஏன் நம்ம ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியல? ஏன் நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு வீணா போகுது? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகுது? நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் உன்னை கெடுப்பார். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு காசு செலவு பண்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப யோசித்து தான் செலவு பண்ணுவேன். தேவன் நமக்கு தருகிறது, அதை நம்ம கவனமா செயல்படுத்தணும். நமக்கு வருகிற வருமானத்தை நம்ம கவனமா செயல்படணும், எச்சரிக்கையா செயல்படணும். இது எங்க போகுது தெரியுமா? எங்க போகுது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகுது. ஆமென் சொல்லுங்க. நம்ம சாப்பிடுகிறது, நம்ம உழைக்கிறது, நம்ம பாடுவது எல்லாமே தேவனுடைய ஆலயம், ஆலயம், ஆலயம். எல்லாவற்றிலும் அது கவனமா செயல்பட வேண்டும். நீ எச்சரிக்கையா இருந்து இதை நடப்பினான் சொல்றார். எச்சரிக்கையா இருந்து இதை செய். ஏன்னா தேவனுடைய ஆலயம், நீ கட்டுகிறது தேவனுடைய ஆலயம். ஆமென். நீ சாப்பிட்டாலும் பார்த்து சாப்பிடு. ஏன்னா அது தேவனுடைய. ஹலோ, நம்ம வகுறு நான் அப்படிதான் திம்பேன், அப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்னு தின்னா சாப்பிட்டீன்னா பிரச்சனை உனக்கு. சங்கீதக்காரன் இப்படி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். 102 சங்கீதத்துல இவங்க சொல்றாரு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதேயும். ஆலயம் பரிசுத்தமா, நீதியா, உத்தமமா, நல்ல தேவ பிரசன்னத்தோடு இருந்ததுன்னா எந்த வியாதியும் வராது. எந்த வியாதியும் நம்மளை என்ன செய்யாதே, அணுக. நான் இப்படி சொல்லுவேன், எனக்கு வியாதி இருக்கும்போது, மரண வியாதி இருக்கும்போது தான் ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கிறேன் சில நாட்கள்ல. எப்ப ஊழியத்துல நான் கால் வச்சனோ, பைபிள் காலேஜ் எப்ப கால் வச்சனோ, இன்னும் வரைக்கும் ஒரு நாளும் போய் ஆஸ்பத்திரியில படுக்கல. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இது தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயம் போய் ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சுகமாக்குற வல்லமை உண்டு, இங்க விடுதலை தருகிற வல்லமை உண்டு, இங்க பலனுள்ள வல்லமை உண்டு. இது தேவனுடைய ஆலயம். ஆலயத்தை டெய்லியும் பார்க்கணும், ஆலயத்தை டெய்லியும் கவனிக்கணும், ஆலயத்தை டெய்லியும் பார்த்து பார்த்து வாழ்க்கை மாறணும். கண்ணாடி பார்த்து அப்படிலாம் பண்ணா பத்தாது. சிலருக்கு மண்டை கட்டு, சீவரை கட்டு நிக்க வரமாட்டேங்குது. நம்ம 10-15 அளவு அவுத்து கட்ட வேண்டியதா இருக்கு. மண்டை நிக்க மாட்டேங்குது. இருக்கிறது எலிவாளாட்ட, அத சீவருக்கு அடங்க மாட்டேங்குது. ஹலோ, சில வீட்டுல ஷோகேஸ் கண்ணாடி உடஞ்சிருச்சு, வெறும் ஷோகேஸ் தான் இருக்கு. சில வீட்டுல நீ பார்த்து பார்த்து அதுக்கு தாங்க முடியல. ஹலோ, சில வீட்டுல ஷோகேஸ் கண்ணாடி கட்டி வச்சிருக்கிறாங்க, பார்த்து பார்த்து வெடிச்சிருச்சு, அதனுடைய ஆடியில கலண்டுருச்சு. பார்க்க வேண்டிய ஆலயத்தை பார்க்காம உன் முகத்தை பார்த்து என்னத்தை அப்படி நீங்க கண்டுட்டீங்க. சில வீட்டுல பீரோல கண்ணாடி இருக்கு. இன்னைக்கு வீட்டுல பாருங்க, எத்தனை வீட்டுல கண்ணாடி இருக்குன்னு பாருங்க. நான் சொல்லட்டுமா எத்தனை வீட்டுல கண்ணாடி இல்லைன்னு? ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க.
பார்க்க வேண்டிய கண்ணாடி ஆகிய தேவனுடைய ஆலயத்தை பார்க்காம, இருதயத்தை பார்க்காம, பார்க்க கூடாத கண்ணாடியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணாடி வெடிச்சு போய் உடைஞ்சு போய், இன்னைக்கு வீட்டுல பாருங்க எத்தனை பீரோல கண்ணாடி இல்லைன்னு போய் பாருங்க. ஐயோ பாஸ்டர் நம்ம வீட்டை தான் சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு நீ கண்ணாடி தேடிட்டு இருப்ப? பாவம், நானே உனக்கு வச்சு தரேன்னு சொல்லி பீரோல அந்த காலத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுத்தாங்க சோத்திரம். நீ அதுல உக்காந்து அதுல பண்ற சீவுகளும் அதுல எடுக்கிற அல்ல நேரு வராது, போட்டு சுருக்கு 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 சுருக்குன்னு எடுத்து நேரும் வர மாட்டேங்குது. நேரு எடுத்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு அங்க வெள்ளையா மாறிடுச்சு. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு இந்த நேரே வெள்ளையாயிடும், இந்த இடமெல்லாம் வெள்ளையாயிரும். ஆமே, வயசாக ஆகத்தான் செய்யும், என்ன பண்றது? பார்க்க வேண்டிய கண்ணாடி ஆகிய தேவனுடைய ஆலயத்தை பார்க்கல. அல்லேலூயா. 2 நாளாகும் 19 7வது வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். 19:7, 2 நாளாகும் 19:7. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்திலே போதும். பாருங்க, எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. பயம் இருக்கணும். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும். அடுத்த பாயிண்ட்க்கு வரும்போது சொல்றேன். ஆமீன். எச்சரிக்கையா, நான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு தேவனுடைய ஆலயம். உங்களை கவனிச்சுக்க. இப்ப இதுதான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். இப்ப இங்க எழுதி இருக்குது தேவனுடைய ஆலயம், சர்ச் அப்படின்னு இங்க எழுதி இருக்கு. நீங்க ஒரு விசேஷ வீட்டுக்கு போறீங்க, விசேஷ வீட்டுக்கு போறீங்க. இன்னைக்கு உங்களை அந்த பட்டுச்சாரி நகையெல்லாம் போட்டு வரும்போது எப்படி பாக்குறாங்க? பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்க அல்லேலூயா. இப்ப இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், சர்ச்சுன்னு போட்டுக்கணும் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அப்படியே விசேஷ வீட்டுக்கு போறீங்க, எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க? ஐயே, பாசமா சொல்றேன், ஐயே, சர்ச்செல்லாம் இங்க வந்துருச்சு, விசேஷ வீட்டுக்கு ஐயா. சர்ச்சு இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யல, இருக்காம இந்த கோயிலுக்கு, கருப்பராய கோயிலுக்கு வந்துருச்சு, இந்த மண்டபத்துக்கு வந்துருச்சு. ஐய காரி துப்புவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ நீ என்ன செய்யணும்? காலை கிளம்பும் போது எங்க போனாலும் நீ என்ன நினைக்கணும்? ஐயோ, நான் தேவனுடைய ஆலயம். இப்ப இது தேவனுடைய ஆலயம். இங்க தேவனுடைய ஆலயம் சர்ச்சுன்னு போட்டிருக்கு. இப்ப ஒயின் ஷாப் கடையில போய் நிக்கிறீங்க, எல்லாரும் பாப்பாங்க, பின்னாடி என்ன எழுதி இருக்கும்? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அப்படின்னு அல்லேலூயா போட்டிருக்கு. நீங்க போய் நிக்கிறீங்க, ஒருத்தங்க கேப்ப, என்ன சர்ச்சு இங்க வந்திருக்குது அப்படிமா? சர்ச்சு நீ நினைச்சு சொல்லுவ, இல்லைங்க சில்லறை வாங்க வந்தனுங்க அப்படின்னு அங்க போய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, ஆமென். கர்த்தருக்கு பயம் இருந்ததுன்னா உன் கால்கள் வைக்கிற இடங்கள் அது நேர்த்தியான இடங்களா இருக்கும். அல்லேலூயா. எங்க போய் கால் வைக்கணும், எங்க நிக்கணும், அங்க சரியா நிக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம், எச்சரிக்கையோடு செயல்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஆமா, நிறைய வசனம் இருக்கு, ஸ்தோத்திரம். அப்போ அந்த பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தேவ சமூகத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம். நமக்குள் ஒரு பயம், எச்சரிப்பு இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. மல்லிகை கடைக்கு போறீங்க, மல்லிகை கடைக்கு போறீங்க, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் போகுது, தேவனுடைய ஆலயம் போகுது, தேவனுடைய ஆலயம் போகுது 4 பேர் சொல்லுவான். பின்னாடி எழுதி இருக்கும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். கடைக்கு போறீங்க, அங்க போய் உலக பிரகாரமான ஒண்ணு என்ன செய்ய முடியாது. ஒரு பாக்கு கொடு அப்படின்னாவே உடனே என்ன பண்ற, சுத்தி பார்ப்பான், என்ன சர்ச்சு பாக்கு கேக்குது. அந்த பயம் நமக்கு இருக்கணும், அந்த பயம் இருக்கு. வேலைக்கு போறீங்க, சர்ச்சு வருது, சர்ச்சு வருதுன்னு சொல்லுவான் 4 பேரு. நீங்க அக்கா வெயிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெத்தலம் பயில இருந்தா கூடு. அது உடனே சொல்லு, என்ன சர்ச்சு வெத்தலை போடுது. ஹலோ ஹலோ,
இது நம்முடைய உள்ளத்துக்குள் குத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவன், நான் தேவனுடைய சமூகத்தை கட்டுகிறவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் அந்த மூணாவது பாயிண்ட் சொல்லும் போது நான் வந்தேன். சோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லி முடிக்க போறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தபடினால் சவுல் அவனை யுத்த மனிதரின் மேல் அதிகாரியாக்கினார். அவன் எல்லா ஜனங்கள் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். மூன்றாவது, எவ்விடத்திலும் காரியத்தை நடப்பி. சொல்லுங்க, எந்த இடத்துல போனாலும் காரியத்தை நடப்பி. நீ செய்ய வேண்டியதை செய்ய, நீ செய்ய வேண்டியதை சரியா செய், புத்தியா செய், உண்மையா செய், உத்தமமா செய். கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டிய சகல அதிகாரங்களும் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவன் தருவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தூத்துக்குடி போனோன்னு துப்புற மாதிரி செஞ்சிடாத. ஹலோ, கோயம்புத்தூர் போனோன்னா கோளாறு மாதிரி செஞ்சிடாத. எங்க போனாலும் புத்தியா செய்ய, எங்க போனாலும் சரியா செய்ய. நீ செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்ய. நான் சொன்ன மாதிரி நமக்குள் தேவ ஆலயம் இருக்கிறது. நான் எதை செஞ்சாலும் எனக்குள் தேவ ஆவி, தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எங்காவது ஊர் சுத்த, எங்காவது பார்க்குக்கு போனீங்கன்னா உன் பக்கத்துல யாருன்னு பாரு. ஏன்னா பக்கத்துல என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயம். நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்க, பார்த்து சொல்ல வேணாடே, சர்ச்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போதுரும். எவ்விடத்திற்கு போனாலும் நீ எப்படி போகணும்? புத்தியாய் காரியத்தை நடப்பி. டே, சர்ச்சு ஜோடியா உட்கார்ந்துருக்கடோ. ஹலோ, அப்படி எங்கேயும் சொல்லப்படாது, அப்படி எங்கேயும் சொல்லக்கூடாது. தேவன் அதை பார்க்கிறார். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்தால் ஒருவன் கெடுப்பான், அவன் கெடுக்கப்படுவான். அல்லேலூயா. நீ போய் பேசுனீன்னா உடனே சொல்லுவான், ஏய் சர்ச்சையே போய் சொல்லுது. ஹலோ, தாவீது எந்த இடத்திலும் புத்திமானாய் நடந்தான். சவுலோடு இருக்கும் போது சரி, அவனே சத்துரு. தாவீதை எப்படா கொல்லலாம், அவனுக்கு விரோதமா செயல்படுறவன் சத்துரு. சவுலுக்கு முன்னாடி அவன் புத்தியா செயல்பட்டான். கோலியாத்துக்கு முன்னாடி அவன் புத்தியா செயல்பட்டான். அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் புத்தியான காரியங்களை செய்தான். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல புத்தியான காரியங்களை செய்யணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீ நடப்பிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லும். ஒருத்தன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை அப்படின்னா அவன் போற இடத்துல எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும், அவனுக்கான உயர்வு கிடைக்கும், அவனுக்கான பொறுப்பு கிடைக்கும், அவனுக்கான அடுத்தடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை உயர்த்திட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் படிச்ச பைபிள் காலேஜ்ல 3 வருஷமும் அடாடாடா எத்தனை பொறுப்புகள் எனக்கு கொடுத்தாங்க. எந்த இடத்துல செஞ்சாலும் நான் இன்னைக்கு சொல்றேனோ அதை அன்னைக்கு நான் செஞ்சேன். பண விஷயத்துல, பொறுப்பு விஷயத்துல, எந்த காரியத்திலும் புத்தியாய், உண்மையாய், உத்தமமா செய்ய. கர்த்தர் உன்னை கொண்டு, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவங்களை ஏமாத்த வேண்டாம். எந்த இடத்துக்கு போனாலும் உண்மையா செய்யுங்க. 10 பேர் வேலையை கூட்டிட்டு போய், ஹலோ, 10 பேர் வேலைக்கு கூட்டிட்டு போய் அதுல கொடுக்கிற காசு 5 10 எடுத்து 10 பேர்த்துடைய காசை நம்மால எடுத்து அதுக்கு 2 ஆள் கூலிக்கு மேல கிடைக்குது. எந்த இடத்துல எவ்விடத்திற்கு போனாலும் தாவீது புத்திமானாய் நடந்தான். ஏமாத்த வேண்டாம், அவசியம் இல்ல. ஏமாத்த வேண்டாம், வியாதி வந்துடும், சீக்கிரம் செத்துருவீங்க. ஏமாற்றாதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத செய்யாதீங்க. அப்புறம் சீக்கிரம் பெட்டி ஆர்டர் பண்ண வேண்டி வந்துடும். வேண்டாங்கிற நான் அப்படி விரும்பல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க.
நீங்க அந்த காசை கொண்டு வந்து காணிக்க போட்டு அதை தெரியாம நான் சாப்பிட்டு எனக்கு வியாதி வந்து நான் சீக்கிரம் போறது எதுக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாங்கிற நான் ரொம்ப நாள் வாழணும் விரும்புறேன், ரொம்ப நாள் ஊழியம் செய்யணும் விரும்புறேன். அநியாய காணிக்க அநியாய காரியங்கள் உண்டியிலையோ என் கையிலயோ ஒண்ணு வரக்கூடாது, அது எனக்கு தேவையில்லைங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. கடன் வாங்கி கொடுப்பது அதெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார், ஆசீர்வதிக்கவே மாட்டார். உண்மையா சொல்றேன் நான். அல்லேலூயா. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆவியில உணர்ந்துருவேன். நான் அந்த காசை நான் தொடவே மாட்டேன். என் தேவைக்கு நான் புலம்பவே மாட்டேன் அந்த காசை. அல்லேலூயா சொல்லுங்க. அது எங்க அப்பாவும் விரும்பல, நானும் விரும்பல. அது என் கையில தொடவே மாட்டேன். சீ, அவ்வளவுதான் என் கையில. ஆமென் சொல்லுங்க. கடன் வாங்கி கொடுப்பது, லஞ்சம் வாங்கி கொடுப்பது, ஏமாத்தி கொடுப்பது, அப்புறம் என்ன இருக்கு, லாட்டரி சீட்டுல வாங்குறது, அதுல அந்த என்ன சொல்றது, சூதாட்டத்துல வாங்குறது, அதுல வாங்குறது, இதுல வாங்குறது, எந்த காசையும் தேவன் வெறுக்கிறார். நானும் அதை வெறுக்கிறேன். வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நிறைய 2 மாடி 3 மாடி கட்டிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு அது வேண்டாம். எனக்காக என் அப்பன் பரலோகத்தில் தங்கத்திலான, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பளிங்கு கற்கள் எனக்கான பொக்கிஷத்தை ஆசீர்வாதத்தை மேல வச்சிருக்கிறாரு. ஏமாத்தி சாப்பிடணும் நான் பொழைப்புக்கு ஊழியத்துக்கு வரல. எந்த இடத்துக்கு போனாலும் புத்திமானாய் உண்மையாய் நேர்மையா செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். இல்லாட்டி கர்த்தர் உங்களை விட்டு விலகிடுவார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா இருங்க. இந்த பாஸ் எப்படியோ அப்படி நீங்க இருந்து பாருங்க. இப்போ கையில ஒண்ணு இல்லாதமா இருக்கலாம், இப்ப எந்த ஆசீர்வாதம் இல்லாதமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எதிர்காலத்தில் அவருக்கு கரத்தில் எல்லாம் கொடுக்க போகிறார். தாவீதை அன்றைக்கு அதிகாரியாக, அவன் எல்லா ஜனத்திற்கும் அதிகாரியாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். சவுல் சத்துருவே அவனை அப்படி மாற்றினார். காரணம் தாவீதுக்குள் இருந்த அந்த புத்திமான. பாருங்க 14-15 வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். 18, 14, 15 1 சாமுவேல். தாவீது தன் செய்கை எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு, நீங்க கரெக்டா இருந்து பாருங்க, உங்களை குறித்து எல்லாம் பயப்படுவாங்க. என்னை குறித்து பயப்படணும்னா, யோ பாஸ்டா அப்படி பயப்படக்கூடாது. ஓ, அவர் உண்மை உள்ளவர்யா, நம்ம வந்தாவே தெரியணும் அவர் உண்மை உள்ளவன், அவர் உத்தமயா அப்படிங்கிற பயம் வரணும். அந்த பயம் தான் வரணும். என் பணத்தையோ என்னுடைய ஆசை அந்தஸ்தை பார்த்துட்டு கும்பரன் சாமி ஓகேங்க சாமி தலையை வெட்டிடுவாரு. அவன்கிட்ட குமியாத, சரிங்க ஓகேங்க சாமி வந்துடணுங்க, அவன்கிட்ட குளியாத. அவன் பிரார்த்தனை பண்றான், உனக்கு எதாவது சம்பளம் தரலாம், ஆனா அவன்கிட்ட குனியாத. ஏசப்பா தவிர யாருக்கும் குனியாதங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. குனிஞ்சு யார குனிறமோ நம்ம குனி வைக்கிறான் பாருங்க, அவன் சீக்கிரம் செத்து போயிருவான். சாட்சிக்கு அந்த அம்மா உட்காந்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து சிலர் பொத்துல விழுந்துருவாங்க. இப்ப அந்த அம்மா சீட்டு காலியா கிடக்கு. ஹலோ, குனிய கூடாது. அன்னைக்கு பார்வோனை குனிஞ்சாங்க, பெரிய பெரிய ராஜாக்களை குனிஞ்சாங்க, ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கல. தரியுன் காலத்திலும் பெர்சினாகிய கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் யாருக்கு அடிபணியல, யாருக்கு குனியல. எவ்விடத்திலும் நீ புத்திமானா, எவ்விடத்திலும் காரியத்தை நடப்பிக்க பாரு. உன்னை பார்வோன் இடத்திலும் சரி, நீ அல்லேலூயா பெலிஸ்தியர் தேசத்திலும் சரி, நீ அந்நிய தேசத்திலும் சரி, கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போமா, எல்லாரும் எழும்பி நிற்போமா. யோசுவா கொண்டு ஆண்டவர் சொல்றார், நீ கால் மிதிக்கிற எவ்விடத்திலும் உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதி. நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ உத்தமமாயிரு, உண்மையாயிரு. யோசுவாட்ட அதான் சொல்றாரு, நீ எந்த இடத்துல போனாலும் நீ அப்படி இருன்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் காரியத்தை நடப்பிக்க போகிறேன், எனக்கானதை செய்ய போறேன், எனக்கானது இந்த 10வது மாசத்தில் நிறைவேற்ற போகிறேன். கர்த்தர் அதை செய்ய போகிறீங்க. நன்றி அப்பா, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எவ்விடத்திலும் முதலாவது சொன்ன எழும்பி காரியத்தை நடப்பி. ஆமென். உனக்கான விடுதலை, உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான நன்மை வரப்போகிறது. எச்சரிக்கையாய் காரியத்தை நடப்பி. நான் என்ன செஞ்சால் எச்சரிக்கையாயிரு. எல்லாவற்றிலும் ஆலயம், 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 தேவ சமூகம், தேவ என்கிற எல்லாவற்றிலும் நீ எச்சரிக்கையாயிரு. மூணாவது, எவ்விடத்திலும் காரியத்தை நடப்பி. எந்த இடத்துல இருந்தாலும் உன் காரியத்துல கரெக்டாயிரு, சரியாயிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் பரிசுத்த ஆவியான சமூகத்தில் எல்லாரும் ஆமென் வாய்களை திறந்து ரீமா மாமா ரபா 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 லபா எழும்பி காரியத்தை நடப்பி. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழும்பவே, நான்